அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை புனிதமான இந்த மாதத்திலே சலவாத்துடைய மஜ்லிஸிலே இன்னும் ஜிக்ருடைய மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். இது அவனுடைய அருட்பெரும் கிருபை. அல்லாஹ் நாடியதன் காரணமாக தான் நாம் வந்திருக்கிறோம். நாம் எல்லாம் நினைக்கலாம் நாம வந்துட்டோன்னு. இல்லவே இல்லை. அல்லாஹ் நாடியதன் காரணமாக தான் நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் நாடியதன் காரணமாகத்தான் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இன்னும் அவனை நினைவு கூறக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைத்தது என்றால் அது அவனுடைய அருட்பெரும் கிருபை. நாம் ரஜபுடைய கடைசி நாளில் இருக்கிறோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஷாபானுடைய இரவை நாம் அடைய இருக்கின்றோம். பார்த்திங்கன்னா ரஜபுன் நாம் துவா ஓத ஆரம்பித்தோம். பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஷாபானுடைய மாதம் வந்துடுச்சு. இன்னும் அப்படியே பார்த்திங்கன்னா ரமலான் வந்துடும். ஆனால் நாம் எல்லாம் அதில் தரிபாடாக இருக்கணும். அல்லாஹ் நம்மளை காட்டணும். அந்த ஷாபான் மாதத்தை அல்லாஹ் நம்மளை காட்டணும். ரமலான் மாதத்தை அடைந்து அதில் அல்லாஹ் நம்மளை நல்ல மல்கள் செய்ய வைக்கணும். இதெல்லாம் அவனுடைய அருட்பெரும் கிருபையாக இருக்குது. நாம் விளங்க மாட்டோம். நாம் என்ன செய்கிறோம்? நாம் அமல்கள் செய்கிறோம், நாம் நல்ல அமல்கள் செய்கிறோம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, ஒரு எண்ணங்கள் கல்பில் ஒரு பரைஷானை கொடுத்தா இந்த இடத்துக்கு நாம் வரமாட்டோம். நம்முடைய சிந்தனைகள் வேறு பக்கம் போயிடும். அல்லாஹ் நம்முடைய கல்வை சலாமத்தான் வச்சிருக்கிறதுனால தான் இந்த பக்கம் நாம் வந்திருக்கோம். ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டா இப்படிப்பட்ட ஞாபகத்துகள் நம்ம கையை விட்டு போயிடும். ஏங்க சம்பாதிக்கிறது எப்படி ஒன்றாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் நாளை கூட இந்த சலவாத்து மஜ்லிஸ் போயிடுச்சுன்னா இதோட அடுத்த சலவாத்து மஜ்லிஸ் தான். இந்த மஜ்லிஸுக்கும் அடுத்த மஜ்லிஸ் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவனுக்கும் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாதவனுக்கும் அவன் அப்படியே ஏங்குவானா. அதாவது மறுமையில் கை சேதப்படுவான். யாருக்கு என்ன சொர்க்கவாசி கை சேதமே பட வேண்டிய அவசியம் இல்லை. சொர்க்கத்தில் வந்துட்டான். ஆனாலும் கை சேதப்படுவான். ஏன் கை சேதப்படுவான்? நாம் இன்னும் நல்ல அமல்கள் செய்தோம் இல்லையே. உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள். இப்போ இவன் ஏன் கை சேதப்படுறான்? இன்னும் நாங்கள் நல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லியிருக்கலாமே, சலவாத்தை அதிகமாக ஓதிருக்கலாமே, நல்ல அமல்கள் அதிகமாக செய்திருக்கலாமே, வாய்ப்புகள் இருந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே, அங்கே கை சேதப்படுவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு இப்போ பாக்கியத்தை கொடுத்துருக்க. அல்லாஹ்வுக்கு நாம் அதிகம் சுக்குர் செய்யணும். சுக்ரியா அல்லாஹ்வுக்கு சதா நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மளை ஆக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை. நாளைக்கு மறுமையில் அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் சஹாபாக்கள் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி அமர்ந்திருந்தோம். அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். வந்து சொன்னாங்களாம், இப்போ தான் என்னுடைய தோழர் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. ஒரு அற்புதமான ஒரு செய்தியை, ஒரு வரலாற்று சம்பவத்தை எனக்கு சொன்னாங்க. அதில் நான் நெகிழ்ச்சியாக அந்த இதிலேயே நான் இருக்கின்றேன். உங்களுக்கு நான் அந்த வரலாறை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்லடியார் அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒரு சிறப்பு நல்லடியார் ஆபித் இருந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்னால் 500 ஆண்டுகள் வாழ்ந்தார். 500 ஆண்டுகள் இபாதத்திலேயே அந்த அடியார் இருந்தார். அந்த அடியாரை அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ அந்த அடியார் 500 வருட காலங்கள் இருந்தார். அல்லாஹ் அவருக்கு எப்படி வாய்ப்புகளை எப்படி கொடுத்திருந்தான் அப்படின்னா, சுற்றிலும் சுற்றுப்புற சூழல் முழுவதும் கடலும் உப்பு நீரும், அதற்கு இடையில் பெரிய மலை, அந்த மலையில் அவர் அமல் செய்தார். 500 ஆண்டு காலம் அல்லாஹ்வை வணங்கினார். அவர் கீழே இறங்கி வந்தார். அதாவது ஈவினிங் அசருக்கு பிறகு ஈவினிங்கில் அவர் மலையிலிருந்து உச்சியிலிருந்து கீழே இறங்கி வருவார்.
வந்து மதுரமான நீர், உப்பு நீரில் அல்லாஹ் அந்த அடியாருக்கு மதுரமான நீரை கொடுத்தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை மரத்தை கொடுத்துருந்தான். அவர் என்ன பண்ணுவார்னா சாயங்காலம் வந்து அந்த மாதுளை கனியை பழத்தை எடுத்து கனியை எடுத்து சாப்பிட்டு தண்ணீர் குடித்து ஒசு செய்துட்டு திரும்ப அமல் செய்ய போயிடுவார். இபாதத் சஜிதாவிலேயே இருப்பார். இப்படி எத்தனை ஆண்டு காலம் இருந்தார்? 500 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அவர் அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்டார். என்ன துவா கேட்டார் அப்படின்னா, யா அல்லாஹ், என்னுடைய ரூஹு போகும்ல, ரூஹு போகும் பொழுது நான் சஜிதா செய்த நிலையிலே உன்னை வணங்கிய நிலையிலே என்னுடைய ரூஹு போகணும். சஜிதா செய்த நிலையிலும் உன்னை வணங்கிய நிலையிலும் என்னுடைய ரூஹு போகணும். இரண்டாவதாக அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, சஜிதாவிலே என்னுடைய ரூஹு போயிடுச்சு இல்லையா, மறுமை நாள் வரும் வரை, கியாமத்து நாள் வரும் வரை நான் அந்த சஜிதாவிலே இருக்கணும். மூன்றாவது என்ன எழுப்புற இல்லை, நாளைக்கு வறுமை நாளில் கேள்வி கணக்கு எழுப்பும் பொழுது நான் சஜிதாவில் இருந்தவனாக எழுப்பப்பட வேண்டும். இப்போ அல்லாஹு தாலா ரப்பு ஜல்ல ஷானஹு தாலா என்ன அழகிய அவர் துவா கேட்டார். என்ன ஆசை பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஆசை பார்த்தீங்களா? உன்னை வணங்கிய நிலையிலே நான் இருக்கணும், அது சஜிதாவிலேயே இருக்கணும், சஜிதாவிலேயே நான் காலமெல்லாம் இருக்கணும். கேள்வி கணக்கு கியாமத்து நாளில் அந்த சஜிதாவில் இருந்து உன்னை வணங்கிய நிலையிலே எழுப்பணும். எப்படிப்பட்ட ஆசை! அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், துவாவை கபூல் செய்துட்டான். அதே போல் அவருக்கு மரணமும் வந்துடுச்சு சஜிதாவில் நிலையிலே. இதை ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நாங்கள் வானத்திலிருந்து பூமியிலிருந்து வானவர்கள் எல்லாம் கீழே இறங்குவோம், பூமியிலிருந்து வானத்திற்கு செல்வோம், அவரை பார்ப்போம், அவர் சஜிதாவிலே இருந்தார். பார்த்தீங்களா அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தான். கடைசியில் அதே போல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க பெருமானார்கிட்ட, நாளை மறுமை நாளில் இப்படி தான் அவர் எழுப்பப்படுவார். இப்போ நாளை மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது அல்லாஹ் அந்த அடியாரை அழைத்து சொல்லுவானா, என்னுடைய கிருபையை கொண்டு, என்னுடைய கருணையை கொண்டு, என்னுடைய அருளை கொண்டு இந்த நல்லடியாரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுவானா. அப்போது அந்த அடியார் சொல்வாராம், ரப்பே உன்னுடைய கிருபையை கொண்டு தானா நான் 500 ஆண்டுகள் உன்னை வணங்கி கொண்டே இருந்தனே, சஜிதாவிலே இருந்தனே, அந்த இபாதத்து என்ன ஆச்சு? யாரை பார்த்து கேட்பாப்ப? அல்லாஹ்வை பார்த்து அந்த கேள்வி கேட்பாராம் அந்த அடியார். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, மலக்குமார்களை கூப்பிட்டு, நான் இவருக்கு எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்தேனோ அதை கணக்கிடுங்க, இவருடைய இபாதத்துகளை கணக்கிடுங்க அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போடுவாங்க. இப்போ மலக்குமார்கள் அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு கிருபை செய்திருக்கின்றான், அருள் புரிந்திருக்கின்றான் கணக்கு பார்க்க சொல்ல மலக்குமார்கள் கணக்கு எழுதுவாங்க. ரப்பே, இந்த அடியாருக்கு இபாதத்து 500 வருடங்கள் இபாதத்து செய்தாரே, அந்த அடியாருக்கு நீ பார்வையை கொடுத்திருந்த, அந்த பார்வைக்கு அவருடைய இபாதத்து ஒன்றுமே இல்லை, அந்த பார்வைக்கு கூட அந்த இபாதத்து சமம் இல்லை. அல்லாஹ் உத்தரவு போடுவானா, அவரை நரகத்திற்கு இழுத்து செல்ல, அந்த நபரை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள்னு அல்லாஹ் உத்தரவு போடுவானா. இப்போ அவர் நரகத்திற்கு அப்படியே அழுது கொண்டே, யாரெல்லாம் மன்னிச்சிடு, யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு, உன்னுடைய கருணையை கொண்டு என்னை நீ சொர்க்கத்தில் சேர்த்துடியா அல்லா, உன்னுடைய கருணையை கொண்டு கெஞ்சிக்கிட்டே வருவாராம். இழுத்து செல்வார்கள் நரகத்திற்குரிய மலக்குகள். அவரை நரகத்திற்கு பக்கம் இழுத்து செல்லும் போது அந்த அடியான் கெஞ்சுவானா, கருணை கடலான ரப்பு அந்த அடியானை கூப்பிடுங்கன்னு. அந்த அடியானை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, ஏப்பா ஒன்றுமே இல்லாத இருந்த உன்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தது யார்? அல்லாஹ் கேள்வி கேட்பானா. ஒன்றுமே இல்லை, ஒரு வஸ்துவா நீ இல்லை, உன்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தது யார்? அந்த அடியான் சொல்லுவானா, ரப்பே நீ தான் என்னை கொண்டு வந்த. சரி, உன்னை அந்த மலை அடிவாரத்தில் உன்னை 500 வருடம் உன்னை அயாத்தா வச்சிருந்தனா அது யாருன்னு கேட்பானா.
அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அந்த அடியான் சொல்வானா, ரப்பே நீ தான் என்னுடைய 500 ஆண்டு காலம் என்னை நீ வாழ செய்த, உன்னை இபாதத்தில் வைத்திருந்தது யார்? ரப்பே நீ தான் வைத்திருந்த. இன்னும் உனக்கு அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை சொல்லும் பொழுது, கடல் சூழ்ந்து இருந்த அந்த உப்பு தண்ணீரும் அந்த மலை உச்சியிலிருந்து நீ கீழே வந்து மதுரமான நீரை கொடுத்தியே, அந்த நீர் எங்கிருந்து உனக்கு வந்ததுன்னு கேட்பானா. உப்பு தண்ணிக்கு பதிலாக நீ குடிக்கக்கூடிய அந்த சுவையான நீரை எங்கிருந்து வந்துச்சு? ரப்பே நீ தான் கொடுத்த. புற்பூண்டுகள், பாறைகளில் புற்பூண்டுகள் முளைக்காத அந்த பாறையில் உனக்கு மாதுளை மரத்தை கொடுத்து கனியை கொடுத்தனே, அது யாரு கொடுத்ததுன்னு கேட்டான். இப்போ அந்த அடியார் சொல்லுவாரா பயந்த நிலையில், ரப்பே நீ தான் கொடுத்த. நீ ஆசைப்பட்டியே என்னை சதா சஜிதாவில் இருந்தே ரூஹு போகணும் நீ ஆசைப்பட்ட, சஜிதாவிலே இருந்து எழுப்பணும் நீ ஆசைப்பட்ட, அந்த தேவையை உனக்கு நான் பூர்த்தி அந்த தேவை உனக்கு யார் பூர்த்தி செய்ததுன்னு அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேட்பானா. இப்போ அல்லாஹ் அந்த அடியான் சொல்லுவானா, ரப்பே நீ தான் அப்படின்வான். இப்போ அல்லாஹ் சொல்லுவானா, இது எல்லாம் என்னுடைய கருணையை கொண்டு உனக்கு நான் கொடுத்தேன். இப்பொழுது அந்த அடியாரை, என்னுடைய நல்ல அடியார், அவரை நீங்கள் சொர்க்கத்திற்கு என்னுடைய கருணையை கொண்டு அனுப்புங்கள் அப்படின்னு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவானா. இவரை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா உத்தரவிடுவானா. இதை சொல்லிய ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட, ஒரு அடியான் உலகத்தில் ஒரு அடியான் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அன்னுடைய நியமத்துகள் ஈர் உலகிலும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நியமத்துகளும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்களாம். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினாங்க. என்ன வழங்கணும் இந்த ஹதீஸில்? நாம் என்ன வழங்கணும் அன்பர்களே? அவனுடைய அருட்கொடை. இந்த ரஜபுடைய மாதத்தை நாம அடையல, அல்லாஹ் நம்மளை காட்சி அளித்து கொண்டிருக்கின்றான். அந்த ரஜபுடைய மாதம் வருவதற்கு முன் எவ்வளோ பேர் போயிட்டாங்க, ரஜபுடைய மாதத்தில் எவ்வளோ பேர் போயிட்டாங்க. அதனால் நாமும் நல்லமல்கள் செய்கிறோம் இல்லை, அல்லாஹ் நம்மளை நல்லமல்கள் செய்ய வைக்கிறான். இங்கே வந்து ஒரு ஸலவாத்து நாம் ஓதணும் அப்படின்னா அது அவனுடைய அருட்பெரும் கிருபை அன்பர்களே. இங்கே வந்து நாம் அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம், நம்முடைய எவ்வளோ தேவைகள் இருக்குது, அந்த ரப்பிடத்தில் நாம் முறையிடுறோன்னா அது அவனுடைய அருட்கொடை, பிச்சை அன்பர்களே. அதனால் நாமும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஹஸ்ரத் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருந்தான் அப்படின்னா, இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் பகல் முழுவதும் நோன்பு நோற்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க மட்டும் இல்லை, அவர்களுடைய துணைவியார்கள், அடிமை பெண்கள், இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கூட இருந்த அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்துருந்தான். இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பெருமை வந்துச்சான். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் என்ன? இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், பகல் நோன்பு நோற்கக்கூடிய நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் இப்படி எனக்கு நான் இருக்கிறேனேன்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்களா, அல்லாஹ் கிட்ட சொன்னாங்களா, என்ன நான் இப்படி இருக்கிறேனே, உன்னை இபாதத்தில் இருக்க. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொன்னான்னா, இந்த இபாதத்துக்கள் இந்த இதெல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டானா. இப்போ யார் கொடுத்தது? அல்லாஹ் அருட்கொடை அன்பர்களே. அதனால் அந்த அருட்கொடைகள் நாமும் எந்த நல்ல அமல்களும் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய அருட்கொடையின் அந்த கருணையின் காரணமாக தான் நாம் நல்ல அமல்கள் செய்ய முடியும். அதனால் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நாட்கள் ரஜபு, அல்லாஹ்வுடைய மாதம் நம்மை விட்டு கடைசியில் நாம் இருக்கிறோம். இதோட அடுத்த வருஷம் ரஜபு தான். ஷாபான் அல்லாஹ் தாலா நம்முடைய தேவைகளை, எண்ணிலடங்கா தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அப்படிப்பட்ட புனித மாதம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கின்றோம். இப்போ என்ன நாம் செய்யணும்? அவங்ககிட்ட கேட்கணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட கெஞ்சணும். ஆனால் நமக்கு அதாவது ஒரு மக்லூக் நமக்கு ஒரு தேவைன்னா ஒரு சிருஷ்டிக்கிட்ட, ஒரு அடியான்கிட்ட, அவங்ககிட்ட எப்படி மகத்தாஜ் ஆகிறோம், எப்படி சிரிக்கிறோம், எப்படி அவன் பேசுனா அவன் நமக்கு கொடுப்பான்,
பேசுகிறோம் இல்லைங்களா? அவன் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். அவன்லேருந்து கொடுத்தாலும் அல்லாஹ் தான் கொடுக்கணும். ஆனால் எப்படி நாம் பேசுகிறோம்? ஆனால் அல்லாஹ் கிட்ட பேசும் பொழுது தொழுத உடனே முகத்தை அப்படி நாம் தேய்ச்சிக்கிட்டு நாம் வெளில வந்துடுறோம். நண்பர்கள் அப்படி இல்லை. அல்லாஹ் கிட்ட பேச கற்றுக்க ஒரு இன்பம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய இன்பம், பேரின்பம். அல்லாஹ் கிட்ட பேசுறது, அதில் சொக்கி வாழ்கிறது. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு எங்கள் தொழுகையே இன்பம் தாங்க. நாம் எத்தனை பேர் இன்பத்தோடு தொழுகிறோம்? அல்லாஹ் கிட்ட பேசுகிறது தாங்க தொழுகை. அல்லாஹ்வை நினைவு கூறுறதா தொழுகை. எப்படி இருக்குது நம்முடைய தொழுகை? அதனால் ஹைர், நாமும் வரக்கூடிய நாட்களில் அல்லாஹ் கூட பேசுவதற்கும் தீய காரியங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடி நன்மையான காரியங்கள் பக்கம் நாம் ஒடுங்குவதற்கு அல்லாஹ் கிட்ட எங்கள் வாய்ப்புகளை குடியா அல்லாஹ். அதற்கான வசதி வாய்ப்புகளை நேரங்களை எங்களுக்கு நீ குடியா அல்லாஹ். இந்த தேவையும் உன்னை தவிர யாரும் பூர்த்தி செய்ய முடியாது ரப்பே. உன்னிடத்தில் நாங்கள் கேட்குறையா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி உன்னிடத்தில் நாங்கள் கேட்குற ரப்பே, எங்களுடைய துவாக்களை கபூல் செய்ய அல்லாஹ். ரப்பே, எங்களுடைய அனைத்து காரியங்களையும் நீ கபூல் செய்ய அல்லாஹ். எங்களுடைய அனைத்து காரியங்களும் உன்னுடைய பொருத்தத்தோடு செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். ரப்பே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போகிற ரப்பே, நீ தான் இலான்னு சொல்ல போகிறையா அல்லாஹ். எங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லாஹ். ரப்பே, நாங்கள் ஷாபான் மாதத்தில் அடையினையா அல்லாஹ், அதில் எங்களுக்கு நீ பரக்கத்தை செய்யா அல்லாஹ். ரமலான் மாதத்தை நாங்கள் அடையினோம் ரப்பே, அதில் நல்லமல்கள் செய்து உன்னுடைய பொருத்தத்தை பெறணையா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பாக்கியவான்களாக எங்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். ஃபாலம் அன்னஹு அஃப்லல் ஸிக்ர் لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم اللهم صل على لك الحمد ولك الشكر يا الله لك الحمد ولك الشكر يا الله لك الحمد ولك الشكر يا الله اللهم صل على سيدنا محمد
وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم وفق صواب ما قرأناه من كلامك العزيز عازية واصلة رحمة نازلة بركة شاملة توبة كاملة مقبولة ملية منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم قاسا ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين عامة اللهم منفعنا ببركاتهم اللهم منفعنا بعلومهم اللهم منفعنا بأسرارهم اللهم اغفر علينا من فيولاتهم ببركاتهم يا أرحم الراحمين قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله يا الله நாங்கள் உன்னுடைய அடியார்கள் ரப்பே உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ் உனது ஹபீப் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிய மஜ்லிஸ் யா அல்லாஹ் உன்னுடைய இறை இல்லத்தில் நாங்கள் உன்னை ஜிக்ரு செய்த மஜ்லிஸ் யா அல்லாஹ் ரப்பே நீதான் இலான்னு நாங்கள் சொன்னோம் யா அல்லாஹ் ரப்பே நாங்கள் விளங்கி சொன்னமோ விளங்காமல் சொன்னமோ நீ அறிஞ்சவனாக இருக்க ரப்பே அந்த திருக்கலிமாவுடைய விளக்கங்களை எங்களுக்கு பரிபூர்ணமான முறையில் கொடுத்துடியா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாங்கள் சொல்லும் பொழுது ரப்பே விளங்கி அறிந்து சொக்கி சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ் கலிமாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு நீ பிச்சை போடியா அல்லாஹ் ரப்பே உன்னிடத்திலே நாங்கள் பிச்சை கேட்குறையா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள் செய்த பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ் உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ் உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் செய்த பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ் ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் அநியாயக்காரர்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் அக்கிரமக்காரர்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் ரப்பே நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்கள் மீது காஃபிர்களை சாட்டி விடாதயா அல்லாஹ் யஹூதி நசாராக்களை எங்கள் மீது நீ சாட்டி விடாதயா அல்லாஹ் அநியாயக்காரர்களை அக்கிரமக்காரர்களை விஷமிகளை எங்கள் மீது நீ சாட்டி விடாதயா அல்லாஹ் ரப்பே நாங்கள் முற்றிலும் உன்னுடைய பாதுகாவலில் நாங்கள் வந்துடணையா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் எங்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் பெண்களுக்கும் நீ பாதுகாவல் கொடுத்துடியா அல்லாஹ் ரப்பே பரவக்கூடிய ஜுரங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் யார் எல்லாம் வியாதியஸ்தர்களாக இருக்கின்றார்களோ பரிபூர்ண ஷிஃபா குடியா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த வியாதிகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்களில் வியாதிகள் ஒட்டிட்டு இருக்கியா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் பிச்சை கேட்குறையா அல்லாஹ் எந்த வியாதிக்கும் நாங்கள் ஆளாகாமல் பாதுகாத்துடியா அல்லாஹ் அனைத்து விதமான வியாதிகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் அதே போல் யா அல்லாஹ் எங்களை நல்லோர்களுடைய சொஹபத்தில் வச்சுடியா அல்லாஹ் நல்லோர்களுடைய கூட வச்சுடியா அல்லாஹ் நல்லடியார்கள் உன்னுடைய விருப்பமானவர்கள் சாலிஹீன்கள் கூட எங்களை நீ வச்சுடியா அல்லாஹ் ரப்பே உன்னுடைய எதிரியான ஷைத்தான்களுடைய கூட்டத்தில் எங்களை நீ சாட்டி விடாதயா அல்லாஹ் அயோக்கியர்கள் கூட்டத்தில் எங்களை நீ சாட்டி விடாதயா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் பிச்சை கேட்குறையா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் அனைவர்களையும் ஆபாதா வையா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை ஆபாதா வையா அல்லாஹ் ரப்பே எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஆக்கிடியா அல்லாஹ் ரப்பே நீ இலாவா இருக்கையா அல்லாஹ் உன்னுடைய வாசலை விட்டா எங்களுக்கு வேறு வாசல் இல்லையா அல்லாஹ் நீ உன்னை விட்டா எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லையா அல்லாஹ் ரப்பே உன்னிடத்துல நாங்கள் கேட்குறையா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை எல்லாம் கபூல் செய்யா அல்லாஹ் ரப்பே உன்னிடத்துல நாங்கள் பிச்சை கேட்குறையா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே இந்த சட்டங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் உன்னுடைய சட்டங்களில் நாங்கள் இருக்கக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லாஹ் உன்னுடைய சட்டங்களில் நாங்கள் இருக்கக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லாஹ் ரப்பே காஃபிர் யஹூதி நசாராக்களுடைய சட்டங்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் நல்ல நாட்கள் வருது ரப்பே எந்த விதமான குழப்பங்களுக்கும் ஆளாகாமல் பாதுகாத்துடியா அல்லாஹ் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லாஹ் யா அல்லாஹ்
ரப்பே யார் யாரெல்லாம் என்னென்ன துவா செய்ய சொன்னார்களோ ரப்பே அந்த துவாக்களை எல்லாம் கபூல் செய்ய அல்லாஹ். கணவன் மனைவிக்குள் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்துட்டு ரப்பே. யா அல்லாஹ் அதிகமான பிரச்சனைகள் இருக்கு யா அல்லாஹ், எல்லா மக்களையும் நீ ஒன்று சேர்த்துடியா அல்லாஹ், சாலிஹானவர்களா ஆக்கிடியா அல்லாஹ். கணவன் மனைவிக்குள் ரப்பே நீ ஒற்றுமையாக இருக்க செய்துடியா அல்லாஹ், ஒரு கல்பா ஆக்கிடியா அல்லாஹ். அந்த கல்பு ஒன்னிடத்தில் இருக்கு, உன்னுடைய கரங்களில் இருக்கியா அல்லாஹ். அந்த கல்புகளை ஒன்று சேர்த்துடியா அல்லாஹ், பிரிவினைகளை விட்டு பாதுகாத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ் பெற்றோர்கள் பிள்ளைக்குள் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே சகோதர சகோதரி உற்றார் உறவினர்கள் எல்லாம் சலாமத்தை ஆக்கி வச்சிடியா அல்லாஹ். இந்த நன்மைகளை எல்லாம் ரப்பே எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். இங்கு வந்து சலவாத் ஓதி உன்னிடத்தில் வந்திருக்கின்றார்களே ரப்பே அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். இம்மொஹல்லா வாசிகள் யார் யாரெல்லாம் ரப்பே மண்ணறையில் இருக்கிறாங்களோ ரப்பே அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். எங்கெல்லாம் மக்கள் சிரமப்படுகின்றார்களோ ரப்பே இந்த நன்மைகளை கொண்டு அந்த சிரமங்களை அவர்களுக்கு போக்கிடியா அல்லாஹ். எல்லாம் எங்களுடைய ஷேகுமார்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ், அவர்களுடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி உம்ரா செய்ய இருக்கின்றார்களோ ரப்பே அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை லேசாக்கிடியா அல்லாஹ். நல்ல அமல்கள் செய்து நல்லபடியாக அவர்கள் வீடு திரும்பக்கூடியவர்கள் ஆக்கிடியா அல்லாஹ். ரப்பே இந்த துவாக்களை எல்லாம் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் கபூல் செய்ய அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين.